கூட்டணிக்கு யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்கிற முடிவை எடுக்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டு செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆட்களும் இருக்கிறார்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து இந்த கூட்டணிக்கு இவர்கள் வருகிறார்கள், இவர்களை சேர்க்கிறோம் என்கிற எந்த அறிவிப்பையும் செய்ய முடியாது. இந்த கூட்டணி என்பது எடுபடாத கூட்டணியாகத்தான் இருக்கு. பல இடங்கள்ல அதிமுகவினர் சொல்ற செய்தி என்ன அப்படின்னா, இவ்வளவு அவசர கதியில் பாஜகவோடு கூட்டணி உறுதி செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உறுதி செய்ததற்கு பிறகாவது பல கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிற வேலையை செய்திருக்கணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி முந்தி வந்து இந்த வண்டியில ஏறினதுனால வேற யாரும் இந்த வண்டியில ஏற மாட்டேன்றாங்க. அதற்கு காரணமாக பாரதிய ஜனதா கட்சியை காட்டுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்தால் தமிழ்நாட்டில் எந்த விதமான வாக்கையும் பெற முடியாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்னிறுத்துவதை அமித்ஷாவும் விரும்பவில்லை. அந்த கூட்டணிக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு கடை விரித்து காத்திருக்கிற டிடிவி தினகரனோ ஓ பன்னீர்செல்வமோ அதையும் ஏற்கல. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு முக்கோண காதல். நீங்க வந்து அமித்ஷா, தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேரினுடைய நோக்கமே ஒன்றாகத்தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாதுன்றது. வழக்கமா வேற வேற இயக்குநர்கள் இயக்கத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அமித்ஷா மோடியினுடைய இயக்கத்துல நடிச்சுட்டு இருக்காரு. இப்ப இதுக்கு ஆட்கள் ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னா, அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலோடு ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனும் போவாங்க. அதான் பிளான் பி. அதான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். பிளான் ஏவும் பிளான் பியும் அமித்ஷா கையில இருக்கு. அதை எப்படி செயல்படுத்தணும்ன்றத அமித்ஷா முடிவெடுப்பாரு. திமுக அணி தரப்புல முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற ஒரு கேள்வியே எழலையே. ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடக்குதுன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொன்ன உடனே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இருக்கே தவிர, காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு யாராவது சொல்றாங்களா? ஆனா இங்க அப்படி இல்லையே. பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு ஒரு தரப்பு, அதிமுக தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இன்னொரு தரப்பு, இப்படி சொல்ற காட்சியை பார்க்கலாம். அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற இடத்துக்கு வந்ததே அதிமுகவுக்கு செட்பேக் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி அதிமுக கூட்டணிக்குள்ள முதல்ல எழலாமா? இங்க டிராவல்ன்றது 2 கட்சிக்கு தானே. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக பாஜக கூட்டணியிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பா அல்லது சுமூகமாகத்தான் போய் கொண்டிருக்கின்றனவா, இல்ல நம்ம பொதுவெளிக்கு தான் இப்படியான ஒரு தோற்றம் தெரிகிறதா, உள்ளுக்குள் வந்து சுமூகமான ஒரு கூட்டணியாகத்தான், ஜெல்லான கூட்டணியாகத்தான் போய் கொண்டிருக்கின்றனவா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியில் யார் இடம்பெற வேண்டும் என்கிற அதிகாரத்தை தன்வசப்படுத்திக் கொண்டார் கடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில். இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவல், நீங்கள் கடந்த நமது பேட்டியில் கூறியதுபடி டிடிவி தினகரன் அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களிடம் ஆலோசித்ததாக தகவல்கள் பல முன்னணி ஊடகங்களில் வந்திருக்கிறது. இது என்ன செய்தியை உணர்த்துது சார்? எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் யார் யார் இணைய வேண்டும் என்கிற அதிகாரத்தை தன்வயப்படுத்திக் கொண்டார் என்று நீங்கள் சொன்னீர்கள். அது அதிமுக பொதுக்குழுவில் அவருக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். கூட்டணிக்கு யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்கிற முடிவை எடுக்கிற இடத்தில் எடப்பாடி பழனிசாமியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டு செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தான் எடப்பாடி பழனிசாமியும் அவருடைய ஆட்களும் இருக்கிறார்களே தவிர, எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து இந்த கூட்டணிக்கு இவர்கள் வருகிறார்கள், இவர்களை சேர்க்கிறோம் என்கிற எந்த அறிவிப்பையும் செய்ய முடியாது. நீங்க அமித்ஷாவினுடைய 3 கட்ட பயணம், முதல் பயணத்தில் அவர் அதிமுகவை உறுதி செய்தார். அதிமுகவை உறுதி செய்து அந்த அறிவிப்பை யார் வெளியிட்டது? அமித்ஷா தான் வெளியிட்டார். அந்த இடத்தில் உட்கார்ந்திருந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை ஒப்புக்காகவாவது பேசினாரா என்று கேட்டால் ஒரு இடத்திலும் அவர் வாய் திறக்கவே இல்லை. அடுத்த சந்திப்பு, தமிழ்நாட்டுக்கு அவர் வருகிற சந்திப்பு ஒரு கூட்டமாக நடைபெறும் என்று அறிவித்ததற்கு பிறகு அதற்கு முந்தைய நிகழ்வாக பாட்டாளி மக்கள் கட்சியை ஒருங்கிணைத்து கூட்டணியில் அறிவிக்க வேண்டும் என்கிற முயற்சியை எடுத்தது யார் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் பல காரணங்கள், அந்த கட்சிக்குள் இருந்த உட்கட்சி மோதல், இவையெல்லாம் அதை சாத்தியப்படுத்தாமல் போனதால் முயற்சி எடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தான்.
அதே போல திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற மதிமுகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியை எடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தான். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்ததும் உண்மை. அதற்குண்டான அனுகூலங்களும் அப்படியேதான் இருந்தன. திடீரென இப்போது சில மாற்றங்கள் நிகழ்ந்தது போல தெரிகிறது. இதுவும் உறுதியான நிலைப்பாடா என்பது தெரியாது. தேர்தலுக்கு முந்தி எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு முறையும் முயற்சியை மேற்கொள்வது யாரு? அதிமுக தரப்பா? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி தரப்பு தான். நீங்க 2 முறை அவங்க தேர்தல் பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பைஜெயந்த் பாண்டாவை நியமனம் பண்ணாங்க. பைஜெயந்த் பாண்டா நியமனத்துக்கு பிறகு ஏதாவது மாற்றம் நிகழும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஒரு மாற்றமும் நிகழவில்லை. மாற்றம் நிகழவில்லை என்பதை தாண்டி புதிய கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதே நடைபெறவில்லை என்று தெரிந்ததற்கு பிறகுதான் பியூஷ் கோயலை புதுசா அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதோடு சேர்த்து 2 ஒன்றிய அமைச்சர்களை போட்டாங்க. இப்ப இந்த முயற்சி எல்லாம் எதன் பொருட்டு நடக்குது அப்படின்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க கூட்டணியை வலிமையாக்குவதற்காக ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறது. அதிமுக தரப்புல எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படல. அதிமுக இதுவரைக்கும் இந்த கூட்டணி கட்சிக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், இந்த கட்சியோடு அவர்களை அணுகி அவர்களை அழைத்தார்கள் என்கிற ஏதாவது ஒரு செய்தி ஊடகத்தில் நீங்கள் பார்த்ததுண்டா? ஏதாவது ஒரு செய்தி அதிமுக தரப்பிலிருந்து உண்டா? இப்ப தேமுதிக கூட நாங்க ஜனவரி மாதம் மாநாடு நடத்த போறோம், மாநாட்டுக்கு பிறகுதான் எங்களுடைய முடிவு அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க ராஜ்யசபாவை தேமுதிகவுக்கு கொடுத்தது யாரு? அதிமுக. இப்ப அதிமுக அடுத்த கட்டமாக என்ன பேச்சுவார்த்தை நடத்திருக்கு? அவ்வளவு பெரிய டால் லீடரா எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை தேடி வந்து போயஸ் கார்டன் இல்லத்தில் ஜெயலலிதா அம்மையாரிடம் வந்து பேசி கூட்டணியில் இடம்பெற்றதை போலவா இடம்பெற போகிறார்கள்? வருவதற்கு ஒருவர் கூட தயாராக இல்லை. அப்ப பேச்சுவார்த்தையை நீங்க நடத்தணும். எந்த இடத்திலும் எந்த கட்சியோடும் பேச்சுவார்த்தையை அதிமுக நடத்தலாம். ஆனா இந்த போலி பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு அதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பொதுக்குழுவுல அவருக்கு அதிகாரத்தை கொடுக்குறீங்க. என்ன அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கீங்க? அவர் ஏதோ 10 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவது போலவும், அந்த கட்சிகள் எல்லாம் இவருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு இவருடைய வியூகத்துக்கு ஆட்பட்டு வருவது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல. இது அதிமுக இமேஜ் டேமேஜ் ஆகலன்ற ஒரு டேமேஜ் கண்ட்ரோலான தீர்மானம் தானே தவிர முடிவெடுக்கிற இடத்தில் அவங்க இல்லை. அப்புறம் நீங்க கேட்டீங்க, ஜெல்லாகி இருக்கா இந்த கூட்டணி, இல்ல ஜெல்லாகாமலே தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. உண்மையிலேயே கீழ்நிலையில இந்த கூட்டணி என்பது எடுபடாத கூட்டணியாகத்தான் இருக்கு. பல இடங்கள்ல அதிமுகவினர் சொல்ற செய்தி என்ன அப்படின்னா, இவ்வளவு அவசர கதியில் பாஜகவோடு கூட்டணி உறுதி செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உறுதி செய்ததற்கு பிறகாவது பல கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிற வேலையை செய்திருக்கணும். இப்ப பாரதிய ஜனதா கட்சி முந்தி வந்து இந்த வண்டியில ஏறினதுனால வேற யாரும் இந்த வண்டியில ஏற மாட்டேன்றாங்க. அதற்கு காரணமாக பாரதிய ஜனதா கட்சியை காட்டுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்தால் தமிழ்நாட்டில் எந்த விதமான வாக்கையும் பெற முடியாது. எந்த தரப்பிலும் ஓபிசி வாக்கையும் பெற முடியாது, பிசி வாக்கையும் பெற முடியாது, எஸ்சி எஸ்டி வாக்குகளையும் பெற முடியாதுங்கிற ஒரு நிலைமை உருவானதற்கு பிறகு யார் கூட்டணிக்கு வருவார்கள்? எல்லாருக்குமே ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு. இப்ப தேர்ட் ஃப்ரண்ட்னு விஜய் ஒண்ணு ஃபார்ம் பண்ணி போறாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஆள் சேர்க்கிற வேலையை எடப்பாடி பழனிசாமி திரைமறைவுல செய்துட்டாரு. அவர் தெரிந்து செய்தாரா தெரியாம செய்தாரான்றது தெரியலங்கிற ஒரு புலம்பல் வந்து அதிமுகவுல கீழ்நிலையில இருக்கு. இதற்கு யார் காரணம்? ஃபர்ஸ்ட் காரணம் எடப்பாடி பழனிசாமி, 2வது காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அப்ப எப்படி இந்த கூட்டணி ஜெல் ஆகும்? இன்னொன்னு சார், நீங்க ஒரு விஷயத்த நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த தரப்புல திமுக அணி தரப்புல முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற ஒரு கேள்வியே எழலையே. ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன நடக்குதுன்னா, கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொன்ன உடனே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இருக்கே தவிர, காங்கிரஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம், கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு யாராவது சொல்றாங்களா? ஆனா இங்க அப்படி இல்லையே. பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு ஒரு தரப்பு, அதிமுக தான் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இன்னொரு தரப்பு, இப்படி சொல்ற காட்சியை பார்க்கலாம். அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யாருங்கிற இடத்துக்கு வந்ததே அதிமுகவுக்கு செட்பேக் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி அதிமுக கூட்டணிக்குள்ள முதல்ல எழலாமா? இங்க டிராவல்ன்றதே 2 கட்சிக்கு தானே. நான் தொடர்ச்சியாக ஒரே செய்தியை தான் பல ஊடகங்கள்ல சொல்லி வந்திருக்கேன், உங்ககிட்டயே அதை தான் சொல்றேன். அதிமுக திமுக 2 கட்சி தான் இங்க தேர்தலை சந்திக்க திராணி உள்ள கட்டமைப்பு. வேற யாருக்கு திராணி இருக்கான்னா இல்ல. நான் திராணின்ற வார்த்தையை கொஞ்சம் காத்திரமா சொன்னதாக கூட வச்சுக்கோங்க. தேர்தல்ன்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேசிஸ்ல கண்டக்ட் பண்றது சார். அது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை 2 கட்சி தான் வச்சிருக்கு. அப்ப ஒரு கட்சி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கு, அந்த கட்சி கூட்டணியோடு செட்டில் ஆயிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க கூட்டணி செட்டில் ஆகாம இருக்கு. செட்டில் ஆன கூட்டணியும் ஒரு அமிக்கபிள் சுச்சுவேஷன்ல இல்ல, ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல இல்ல. அப்போ என்ன இங்க காரணம்னு கேட்டா,
முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்கிற அளவுக்கு அதிமுகவினுடைய கூட்டணி வீக்கா இருக்குன்னா, இதுதான் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம். இந்த கூட்டணி எந்த லட்சணத்துல இருக்குங்கிறதுக்கு, ம். யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற கேள்விதான் எழலாமா சார் அதிமுக கூட்டணியில? கடந்த காலங்கள்ல அப்படி எழுந்திருக்கா? இப்ப அப்படி ஒரு சர்ச்சை எழுந்துருச்சே. இதுவரைக்கும் அமித்ஷா நேரடியா பதில் சொல்லல. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு பதட்டத்தோட அமித்ஷா சொல்லியிருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் பதட்டம் இல்லைன்னாலும் கிளியர் ஸ்டேட்மெண்ட்டையாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் தான் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஏஐஏடிஎம்கே. அவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். தெர் இஸ் நோ டவுட் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சொல்லலையே. இதுவரைக்கும் ஒரு கள்ள மௌனம். மதுரையில வந்து இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லிட்டு போறாரு. அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவாருங்கிறாரு. ஆமா. யாரு? எஸ்பி வேலுமணியா? இபிஎஸ் தங்கமணியா? அவரு யாரு அமித்ஷா அவர்கள் வரப்போறாரு? ஆமா. அமித்ஷா சொல்றாரு. சொல்றாரு. அதிமுகவிலிருந்து ஒருவர்ங்கிறாரு. யார சொல்றாரு? அப்போ ம். எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒருவர் முதலமைச்சராக வருவார் என்று சொல்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சந்தி சிரிச்சு போயிடுச்சு. இப்ப இதுல இருந்து எனக்கு இந்த கூட்டணி இதுல ஒரு சின்ன குறுக்கீடு சார். இப்போ டிடிவி தினகரனும் என்ன சொல்றாரு அப்டின்னா, இபிஎஸ் இருக்கக்கூடாது. ஒரு குப்புசாமி, ராமசாமி இருந்தா நான் ஏத்துப்பேன். அப்டின்னு அவர் வந்து டிடிவி தினகரன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டது. இப்போ அவரு போய் டெல்லியில சந்திக்கிறாரு அப்டின்னா, அமித்ஷாவ. இப்போ அமித்ஷாவும் அதே கருத்துப்பட தான் ஏறத்தாழ இருக்கிறாரு. அவர் வெளிப்படையா சொல்லல. இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லல. மாறாக அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்ற தொனியில் தான் அவருடைய கருத்தும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் இது எப்படி புரிஞ்சுகிறது? ரொம்ப கிளியரான ஸ்டேட்மெண்ட் தான் சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முன்னிறுத்துவதை அமித்ஷாவும் விரும்பவில்லை. அந்த கூட்டணிக்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு கடை விரித்து காத்திருக்கிற டிடிவி தினகரனோ, ஓ பன்னீர்செல்வமோ அதையும் ஏற்கல. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு முக்கோண காதல். நீங்க வந்து அமித்ஷா, தினகரன், ஓபிஎஸ் இந்த 3 பேரினுடைய நோக்கமே ஒன்றாகத்தான் இருக்கு. என்ன? எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாதுன்றது. ஆனா இங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தாண்டி இன்னொருத்தர் அதிமுகவை கையில் எடுக்கிற சூழல எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்குள்ள உருவாக்கல. அதற்கு காரணம் அவர் ஏற்பாடு செய்து வைத்த கட்டமைப்பு. அது வந்து பொருளாதார பின்புலமாக இருக்கலாம், சாதிய பின்புலமாக இருக்கலாம். நான் அதெல்லாம் குறைத்து மதிப்பிட விரும்பல. ஒரு தலைவரை ஒரு இயக்கம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அதுக்குள்ள உட்கட்சி விவகாரங்களுக்குள்ள போய் ரொம்ப விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த தலைமையை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதிமுக இயங்கட்டும். ஆனா தேர்தலுக்கு பிறகு முடிவுகளை நாம எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த முடிவை பாஜக எடுத்துட்டா அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு இருக்கும்னு இந்த 2 பேரும் நினைக்கிறாங்க. தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? இது தேர்தல்ல ரொம்ப வீக் ஆகுற ஒரு ஸ்ட்ராட்டஜி சார். நீங்க தேர்தலை இவ்வளவு வீக்கா எதிர்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவும் தேர்தலை ஒரு சேர சந்திச்சா 25ல இருந்து 30 தொகுதிகள் அதை தாண்டி ஒரு இடங்களை கூட அவர்களால பெற முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இருக்கு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நாம எடப்பாடி பழனிசாமியை ஒரு அச்சுறுத்தல்லையே வச்சிருந்தா கடைசி நேரத்துல காயின் நம்ம பக்கம் வந்து விழும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்ல. அதுக்கான சூழலும் இங்க இல்ல. அப்ப டிடிவி தினகரன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அமித்ஷாவினுடைய அஜெண்டாவுக்கு தான் செயல்படுவார். ஓ பன்னீர்செல்வம் நீங்க கேட்கவே தேவையில்லை. தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களை தரிசிக்கிற அது வாய்ப்பு, அதாவது இன்னும் வாய்ப்புன்னு கூட சொல்லல. அது தாண்டி வேற ஏதோ ஒரு பக்திமயமான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த அந்த வார்த்தை கூட எனக்கு வரமாட்டேங்குது. அப்படி ஒரு பாக்கியம்னாரு. பாக்கியம். பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்லாம் வந்து கடிதம் எழுதி காத்திருந்த காலம் எல்லாம் ஒன்று உண்டு. இவ்வளவு பெரிய சுயமரியாதை இல்லாத ஒரு அறிவிலியவா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் அமர்த்தினார்னு கேட்கிற அளவுக்கான சூழலை உருவாக்கினார் ஓ பன்னீர்செல்வம். அப்ப இவங்க 2 பேரும் அமித்ஷாவினுடைய அஜெண்டாவுக்கு செயல்படுவாங்க. இப்ப அமித்ஷா என்ன அஜெண்டா? பிளான் ஏவா பிளான் பியா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற பிரச்சனை. பிளான் பியா இருந்தாலும் அது அமித்ஷாவோட பிளான் தான். பிளான் ஏவா இருந்தாலும் அது அமித்ஷாவோட பிளான். அதுதான் ரொம்ப தினகரன் தெளிவா சொன்னாரு. ஒரு 6 மாதத்துக்கு முன்பு உங்களுடைய முடிவு என்ன? அமித்ஷாவினுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவுன்னு ரொம்ப அழகா சொன்னார். பட்டவர்த்தனமா இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தலைவர் அறிவிச்சாரு சார். எடப்பாடி பழனிசாமி கூட அப்படி அறிவிக்கல. டிடிவி தினகரன் தான் அப்படி அறிவிச்சார். எனவே இது எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா, என்ன முடிவை அமித்ஷா எடுக்க போகிறார் என்பது எடப்பாடி பழனிசாமி என்னவாக நகருகிறாருங்கிறத பொறுத்து தான் இருக்கு. மொத்தத்தில் இவர்கள் வந்து அந்த நண்டு வந்து வாளியில மேல ஏறும்போது ஒரு நண்டை இன்னொரு நண்டு பிடித்து இழுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையாகத்தான் இந்த கூட்டணி மாறி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சார், இப்போ அ ஏற்கனவே ஒரு விமர்சனம் இருக்கிறது. திரு செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து வந்த பிறகு தான் அ அ அதாவது அமித்ஷாவினுடைய பேச்சின்படி தான் அவர் ஒவ்வொன்றையும் காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார். அவர் அமித்ஷாவ சந்திச்சுட்டும் வந்தாரு. அத ஓப்பனாவும் வெளிய சொன்னாரு.
இணைப்புக்குண்டான பேச்சுவார்த்தைகள் இது போன்ற செயல்பாடுகளிலும் ஈடுபட்டார் என்ற ஒரு கருத்து பொதுவெளியில் இருக்கிறது. அப்போ அவரு அமித்ஷாவினுடைய பேச்ச கேட்டு தான் தாவேகாவுக்கு போனார் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. இப்போ இந்த டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு இப்போது வேற வழியே இல்ல. என்டிஏல வந்து இடமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி கராரா இருக்கிறாரு. டெல்லி தலைமையும் சரி ஓகே இபிஎஸ் பேச்சுக்கு இணங்கி போவோம். 20% நமக்கு வரவு வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில இவர்கள் இருவரும் டிவிகேவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அமித்ஷாவினுடைய அறிவுறுத்தலின் பேரில். இல்ல, நான் தான் ரொம்ப கிளியரா சொன்னேன். நீங்க அதுல இருந்தே செய்தியை புரிஞ்சுக்கணும். பிளான் ஏவா பிளான் பியாங்கிறத அமித்ஷா சொல்லுவாருன்னு. பிளான் ஏ என்டிஏக்குள்ள இருக்கிறது தான். இப்ப பிளான் பி என்ன? ஆப்வியஸ்லி விஜயோட போய் சேர்றது தான். விஜய வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, விஜய ஒரு நாள் பொழுதுல பாஜக அரசியல் களத்துல முடக்க முடியும். திமுகவுக்கு அந்த அவசியம் இல்லை. அது ஒரு ஜனநாயக பேரியக்கம். நீ வேணா வா தேர்தல்ல நில்லு, நான் உன்னை தேர்தல் களத்துல வீழ்த்துறேன்னு தான் அந்த கட்சி நினைக்குமே தவிர, தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கட்சியை நசுக்குகிற வேலையை திமுக செய்ததில்லை. அது திமுகவுக்கு தேவையும் இல்லைன்னு திமுக கருதுது. ஏன்னா அதனுடைய ஜனநாயக இயக்கம், ஜனநாயக பண்பு அத்தகையதாக இருக்கு. ஆனா பாஜக தான் நினைக்கிற கட்சியெல்லாம் ஒரு நொடி பொழுதுல முடித்து வைக்கும். அது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி வரை ஆண்ட கட்சிகள் தத்துவார்த்த ரீதியாக இருக்கிற தலைவர்களையே அவ்வளவு எளிதாக நசுக்கிற போது, கொள்கை எதிரின்னு ஒருத்தர் பிரகடனம் பண்ணிட்டாரு. விமர்சிக்கல, அது வேற. வெறும் பிரகடனத்தோடு தான் நிக்குது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்றது மாதிரி. அப்ப வெறும் பிரகடனம் பண்ணவரையே நீங்க இதுவரைக்கும் தொடவே இல்லையே. சிபிஐ விசாரணை யாரு கேட்டது? விஜய் கேட்டாரு. சிபிஐ விசாரணை வந்துச்சு. எல்லா மாநிலத்திலும் தலைவர்கள் மீது இருக்கிற சிபிஐ விசாரணை இப்படித்தான் நீங்க கையாளுறீங்களா? சிபிஐ ஏஜென்சிஸ் இப்படித்தான் கையாளுதா? ஆனா பாரதிய ஜனதா கட்சி பாருங்க, இந்த விஜயினுடைய விவகாரத்துல ஏதோ எந்த விதமான தவறு நடக்காதது மாதிரி, இதுல நாங்க எதுவுமே தலைப்பட மாட்டோம், இது வந்து துறை ரீதியாக விசாரணை நடக்குங்கிறது மாதிரியும் வேற ஒரு ரூட் எடுத்து போயிட்டே இருக்காங்க பாருங்க. இவ்வளவு டிரான்ஸ்பரன்சியோட தான் ஹெச் ராஜா அவர்கள் வரிந்து கட்டி விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சார். ஆமா, தமிழ்நாட்டுல முதல்ல விஜய ஜோசப் விஜய்னு அறிமுகப்படுத்தினது அவர்தான். நான் தமிழ்லயே ஏற்கனவே ஒரு முறை இதை சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க என்னன்னா, நான் ஹெச் ராஜாவெல்லாம் விட்டுறேன் சார். கீழ்நிலையில இருக்கிற ஆட்களே நான் பேசல, நான் மேல்மட்ட அரசியலே சொல்றேன். இந்த ஏஜென்சி இவ்வளவு டிரான்ஸ்பரன்சியா இயங்கி இருக்கா இதுக்கு முன்னாடி? சிபிஐங்கிற ஏஜென்சி அப்படி இயங்க விட்டுருக்கீங்களா? ஆனா இப்ப நீங்க இயங்க விட்டுருக்கீங்கன்னா, அப்ப விஜய வளர்த்து விடுறதுல பெரும் பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குதானே. பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதுன்னா, விஜய் குறிவைக்கிற வாக்குகள் பூரா அதிமுகவினுடைய வாக்கு. அதிமுகவை வீக்காக்கி அந்த இடத்துக்கு தான் வரணும்ன்றதுதான் சார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா. திமுகவை வீழ்த்துறது இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம். அதுக்கான அரசியல் அவங்க செய்யல. அவங்க பண்ற அரசியல் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை யாரு கொடுப்பா? ஏதாவது ஒரு இடம் காலி ஆகணும்ல, அந்த வெற்றிடம் உருவாகணும்ல. அந்த வெற்றிடத்தை பாஜக வந்து அதிமுகவை அப்புறப்படுத்துவதன் மூலமாக உருவாக்கலாம் நினைக்குது. இப்ப பாருங்க, திடீர்னு மேடம் ஜெயலலிதான்றாரு விஜய். திடீர்னு எம்ஜிஆர் பாஸ் அவருக்கு வந்துருச்சு. பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டே சுத்துறாரு செங்கோடையன். திடீர்னு கொங்கு பகுதிகளில் பேனர்ல ஜெயலலிதாவினுடைய படம் இடம்பெற்று போச்சு. ஊழலுக்கு எதிராக சண்டமாரதம் செய்யறேன்னு மேடையில பேசுற விஜய், ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு சிறைக்கு சென்ற முதலமைச்சர் என்கிற இடத்தில் இருக்கிற ஜெயலலிதாவை மேடம் ஜெயலலிதாங்கிறாரு. சொல்லிட்டு அதோட அவர் நின்றுட்டாருன்னா கூட பரவாயில்ல, எம்ஜிஆர் பாணி ஜெயலலிதா பாணி தான் நான் பின்பற்ற போகிற பாணின்னு சொல்லி தீய சக்தி திமுக அப்படியே மேடையில கொக்கரிக்கிறாரு. தீய சக்தின்னு. நீங்க அப்ப அவங்க ஸ்டைல்ல வர்றீங்க அப்படின்னா, அவங்க என்ன நோக்கத்தோட வந்தாங்க? திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தோட வந்தாங்க. அதே திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தோட நீங்க வந்து நிக்கிறீங்கிற ஒரு இடத்துக்கு விஜய் வந்திருக்கிறார்ல. இதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இயக்கத்தில் ஒன்றுதான். வழக்கமா வேற வேற இயக்குனர்கள் இயக்கத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப அமித்ஷா மோடியினுடைய இயக்கத்துல நடிச்சுட்டு இருக்காரு. இப்ப இதுக்கு ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க அப்படின்னா, அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலோடு ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனும் போவாங்க. அதான் பிளான் பி. அதான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். பிளான் ஏவும் பிளான் பியும் அமித்ஷா கையில இருக்கு. அதை எப்படி செயல்படுத்தணும்ன்றத அமித்ஷா முடிவெடுப்பாரு. அதனால நிச்சயமாக ஒருவேளை என்டிஏக்குள்ள இவங்களால அகாமடேட் ஆக முடியாதுன்னா, எனக்கு தெரிஞ்சு 99% என்டிஏக்குள்ள அகாமடேட் ஆக முடியாது சார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு மண்டிட்டு சரணாகதி ஆனதுக்கு காரணமே கட்சி தான் கையில இருக்கணும்ன்றதுதான். இவங்க 2 பேரும் வந்தா கட்சி தான் கையில இருக்காதுன்றது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தானே. அப்ப வந்து அடிமடியிலேயே கை வைக்கிற வேலை நடந்ததுன்னா, அதுக்கப்புறம் இந்த கூட்டணி என்ன, இந்த கட்சி என்ன, இது இருந்தா என்ன, போனா என்னன்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துருவார்ல.
வேற வழியே இல்ல சார். வேட்டியே அவுத்து விட்டுருவாங்கன்றதுக்கு பிறகு அதுக்கப்புறம் நின்னா என்ன ஓடுனா என்னன்ற நிலைமை வந்துரும் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்துருவாரு. கடைசி கட்டமாக பாரதிய ஜனதா கட்சிட்ட அவர் வந்து தன்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணிட்டாரு. இல்லங்க எனக்கு இது சரி வராது, அவங்க 2 பேரும் வரக்கூடாதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆப்ஷன் இல்ல. ஏன்னா அதிமுகவோட பிளாட்ஃபார்ம்ல தான் ஏறி டிராவல் பண்ண வேண்டிய நிலையில இருக்கு. வேற எந்த பிளாட்ஃபார்முக்கு போவீங்க? திடீர்னு இப்ப விஜயை கொண்டு வந்து உங்க கைக்குள்ள வச்சு விஜயோட பிளாட்ஃபார்ம்ல ஏற முடியுமா? கண்டிப்பா ஏற முடியாது. ஏன்னா விஜய் கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்து, அப்பதான் உனக்கு 4 பேர் ஓட்டு போடுவான். ஓட்டை வாங்கிட்டு நான் சொல்ற வேலையை நீ செய்யலாம்னு நீங்க தான் டியூன் பண்ணீங்க அந்த ரோபோவை. இப்ப அந்த ரோபோ அந்த டியூனிங்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப திடீர்னு அந்த ரோபோவை வேற மாதிரி அசெம்பிள் பண்ண முடியுமான்னா களத்துல அசெம்பிள் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோபோ ஏற்கனவே அசெம்பிள் பண்ணதை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கு. வேற புதுசா பேசுறதுக்குலாம் அது நிறைய ட்ரெயின் பண்ணும். எலெக்ஷன் ரொம்ப சீக்கிரத்துல வருது. அதனால அது நடக்காது. எனவே 99 விழுக்காடு இந்த இருவரும் விஜயோடு சேர்வார்கள். அதுவும் அமித்ஷாவினுடைய வழிகாட்டுதலோடு சேர்வார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி. நன்றி.